Hi, hello, this is TAF CA 360 from TAF IAS Academy. நம்ம இன்னைக்கு March 8th and 9th உடைய current affairs தான் பார்க்க போகிறோம். ஸோ current affairs பார்க்குறதுக்கு முன்னாடி March 8th வந்து International Women's Day. ஸோ happy Women's Day to you all. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உமன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உமன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காந்தார படத்தில் சொல்கிற மாதிரி ஆதி மூலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு உமன் தான் வந்துட்டு எல்லாமே. ஸோ அதுக்காக நான் வந்து உடனே மென்னை வந்து குறைச்சி சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ இருக்க உமன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்லணும்னா, நீங்கள் எப்படி உங்களை வந்து ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி என்கேஜாக இருந்து உங்கள் ஒர்க்கில் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கேரி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஒன்று இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையே ஃபாலோ பண்ணி கேட்ச் பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் தான். நாட் ஒன்லி உமன் மென் அப்படின்னு நம்ம பிரிக்க வேணாம். எல்லாருமே இப்போ ஸ்மார்ட்டாக இருக்காங்க. உமன் வந்து ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா வந்துட்டு மென்னும் வந்து இப்போ வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க உமன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து உமன் இன்னமும் வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுடைய கெரியரை வந்து நீங்கள் சக்ஸஸாக வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து உமன்ஸ் டேயில் ஒரு மெசேஜாக சொல்லிக்கலான்னு பார்த்தேன். சரி, ஓகே. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாமா? ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு த ஸ்டாச்சு ஆஃப் ஃபேமஸ் சிங்கர் கேபி சுந்தராம்பாள் வாஸ் அன்வெயில்டு இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு அன்வைல்டி ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கேபி சுந்தராம்பாள் அப்படிங்கிறவங்கள வந்துட்டு தெரியும். ஞானப்பழத்தை பிழிந்து அதை ரசமாக்கி அந்தமாரி வந்து அந்த பாடல்கள் எல்லாமே அவங்க வாய்ஸ் வந்துட்டு வெரி பெக்யூலியர் அண்ட் யூனிக்காக இருக்கும். நம்மளுக்கு நல்லாவே வந்து இந்த பக்தி பாடல்கள் முருகருடைய இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு கேட்டிருப்போம். ஸோ அவங்க தான் வந்து இந்த ஃபேமஸ் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்களுடைய சிலையை தான் வந்து திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடுமுடி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில். ஸோ இவங்க வந்துட்டு born October 11, 1908, டைடு வந்து பார்த்திங்கன்னா September 19, 1980 வந்து டைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஷீ சர்வ்ட் as a member of the தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் in 1958 and was a renowned playback singer and ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும்ல, மேலவை இருக்கும்ல, ஸோ அசம்பிளி வந்து சட்டப்பேரவை மேலவை அப்படின்னு இருக்கும்ல, ஸோ அதில் வந்து 1958 மெம்பராக இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரினவுண்ட் பிளேபேக் சிங்கர் அண்டு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், பெரிய ஒரு சினிமா ஆர்டிஸ்ட், படங்களில் நடித்த ஆக்ட்ரஸாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டும் இருந்திருக்காங்க. அடுத்து வந்து பிளேபேக் சிங்கராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ which session of parliament began its second phase recently அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? பட்ஜெட் செஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செஷன் வந்து February 1 சண்டே யூனியன் பட்ஜெட்டில் வந்து செஷன் வச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பேஸ் ஆஃப் தி பட்ஜெட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து பிகின் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா நம்மளுடைய லோக்சபாவுடைய ஸ்பீக்கரை நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவங்க, ஆளும் கட்சி தான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்பீக்கராக வரும். பட் அவருக்கு அகெயின்ஸ்டாக பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அவர் வந்து அவங்களுடைய அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அகெயின்ஸ்டாக நிறையா வந்துட்டு மோஷன் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் மாதிரி வந்து அவர் சைடு வந்துட்டு இந்த மாதிரி அவர் ஒர்க்கிங் வந்துட்டு ஃபுல்லாக ஃபார் தி பிஜேபி எம்பிஸ்க்கு தான் இருக்குது, எங்கள் சைடு வந்து காது கொடுத்து கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இந்த இது சப்மிட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ ஆஃப்டர் டு தட் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த லோக்சபாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு மீட்டிங் வச்சுருக்கப்ப அதை பற்றி ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதில் 50 மெம்பர்ஸ் வந்துட்டு அதை ஓகே சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதோட வந்துட்டு அந்த ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அது வந்து முடிவுக்கு வரும். இது வரைக்கும் இந்தமாரி 3 ஸ்பீக்கர்ஸ்க்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து எம்பி வந்து ஆளும் கட்சி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபேவராக முடியும். ஸோ அது வந்துட்டு எப்போதும் போல தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மேட் எ ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி வெஸ்ட் ஏஷியன் சுச்சுவேஷன், எக்கனாமிக் கிரைசிஸ்,
பெரிய வந்து வாரை யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து வந்துட்டு ஈரான் மேலே வந்துட்டு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வளைகுடா நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்ஷியன் கல்ஃப் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கும்ல, சவுதி அரேபியா, கத்தாரு, பக்ரைனு, அந்த ஏரியாலாம் வந்துட்டு இப்போ பாதிப்புள்ளாக இருக்குது. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுதி அரேபியா மேலே வந்து தாக்குதல் நடந்ததுனால இந்தியாவை சேர்ந்த ஒரு மெம்பர் வந்து அங்கே இறந்துட்டார். ஸோ இப்படி இருக்கிறப்ப அங்கே வந்து நம்மளோட இந்தியன்ஸ்க்கான பாதுகாப்பு கருதி அதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதுக்கான ஒரு ஆர்குமெண்ட்ஸை செட்டப் பண்ணணும், அது ரிகார்டிங்காக என்ன பண்ணணுமோ அது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தி ஆர்குமெண்ட் ரிகார்டிங் திஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் the ATOMS water project launched at Auroville produces drinking water from எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காத்தோடைய மாய்ஸ்சர், அந்த ஹியூமிடிட்டி, ஈரத்தன்மையிலேருந்து 500 லிட்டர் வாட்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரோவில்லி லெபார்ட்ரியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏர். ஓகேவா? சரி, ஸோ அதில் வந்துட்டு a new initiative was launched at Auroville, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். The project uses solar powered machines to produce clean drinking water from air moisture அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு 500 லிட்டர் வரைக்கும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், அந்த ஹியூமிடிட்டி, மாய்ஸ்சர்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டெக்னாலஜி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து எங்கே பண்ண போகிறாங்கன்னா ஆரோவில்லியில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அந்த ஏரியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அண்டர் த ப்ராஜெக்ட் ATOMS water project about 500 liters of drinking water can be produced per day from atmospheric humidity, implemented with the support from Auroville Foundation and பார்ட்னர்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜெர்மனிலேருந்து பார்ட்னர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களும் ஜெர்மனியும் ஆரோவில்லி ஃபவுண்டேஷனும் சேர்ந்து ஒரு சப்போர்ட்டில் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ATOMS வாட்டர் ப்ராஜெக்ட் இது மூலயமா யாரோடைய அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்சர் ஹியூமிடிட்டியிலேருந்து 500 லிட்டர்ஸ் வாட்டர் தே ஆர் ப்ரொடியூசிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் பெர் டே. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸில் விச் கண்ட்ரி ஓன் தி ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாம்பியன்ஷிப் ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 நேற்று தான் நடந்து முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இந்தியா வந்து வெர்சஸ் நியூசிலாந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்டில் இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. தேர்டு டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2007 மகேந்திர சிங் டோனி, ஸோ அவரோட கேப்டன்ஷிப்பில் வந்து நடந்துச்சு. 2024 பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பில், இப்போ நெக்ஸ்ட் டே வந்து சூரியகுமார் யாதவோடைய கேப்டன்ஷிப்பில் 2026 நடந்திருக்கு. ஸோ இந்த ICC T20 வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தவரை இது வந்து தேர்ட் டைட்டில் கான்சிக்யூட்டிவ் செட்டாக இப்போ வந்து செகண்ட் டைம் வி ஆர் ஓனிங் திஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்கோர் வந்து இந்தியா வந்து 255/5 இருந்துச்சு. ஸோ ரன்னர் அப் வந்துட்டு நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? திஸ் இஸ் இந்தியாஸ் தேர்ட் T20 வேர்ல்டு கப் விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 2024 நம்ம 2007 இருந்து பார்த்தீங்கன்னா வந்து 24 தான் நம்ம வந்துட்டு வின் பண்ணோம். ஸோ 16 to 17 இயர்ஸ் கேப்பில் தான் நம்ம வந்துட்டு வின் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் டு தட் வந்து இந்த 2026 வந்துட்டு வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் சஞ்சு சாம்சன், அப்புறம் ட்ராஃபி டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 kgsல வந்து பிளாட்டினம் அண்ட் சில்வர் கொண்ட ஒரு ட்ராஃபியை வந்துட்டு ஜெய்ப்பூரை சேர்ந்த அமித் பபுவல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அலேசா ஹீலி who recently retired is the captain of which country women's cricket team அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அலேசா ஹீலே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு கிரிக்கெட்டர். ஓகே, ஸோ அலேசா ஹீலே கேப்டன் ஆஃப் தி உமன்ஸ் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் ரிட்டையர்ட் ஆஃப்டர் 16 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அவங்க கெரியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 7333 ரன்ஸு, 269 விக்கெட்ஸு, 9 செஞ்சுவரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லீடா ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பவுலர் ஆஃப் தி நியூசிலாண்ட்ஸ் உமன்ஸ் கிரிக்கெட், அவங்களும் ரிட்டையர்ட் ஆஃப்டர் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபாஸ்டஸ்ட் பவுலர் இவங்க. ஸோ 103 மேட்சஸ் 125 விக்கெட்ஸ் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து லீடா ஹூ அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாண்டுடைய உமன்ஸ் கிரிக்கெட் டீமோடைய
ஃபாஸ்டஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் who was the runner up in the All England Open Badminton Championship mentioned in the news அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்யா சென் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, லக்ஷ்யா சென் வந்துட்டு ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் லின் சூன் சி அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் தப்பே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆஃப் திஸ் ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறோம். இந்தியாவை சேர்ந்த லக்ஷ்யா சென் வந்துட்டு ரன்னர் அப். ஸோ லாஸ்ட் பார்ட்டிசிபேஷன்லேயும் ரன்னர் அப்பாக இருக்கார். இப்போயும் வந்துட்டு ரன்னர் அப்பாக வந்துட்டு இருக்கார். 2022 வந்துட்டு ஃபைனல்ஸ் போயிட்டு அப்பையும் ரன்னர் அப், இப்பையும் வந்துட்டு ரன்னர் அப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ வேறு யார் சாம்பியன்ஸாக வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர்லியர் மேட்சஸில் பிரகாஷ் படுகோனே அப்படின்னு சொல்லிட்டு 1981 சாம்பியன் ஆகும். புலேலா கோபிச்சந்த் கோபிச்சந்த்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து 2001 வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் அவார்ட்ஸ். Who won the Best Actor Award in the 2025 Telangana State Film Awards அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாக சைத்தன்யா வின் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திராவோட இருந்த வரைக்கும் நந்தி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் தி ஃபிலிம் ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குற அவார்ட்ஸில் வந்து ஃபிலிம் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நந்தி அவார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. தெலுங்கானா வந்துட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட் தே ஸ்டார்டட் டு கிவ் தி அவார்ட் ஃபார் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது வந்து கவர்மெண்ட் ரீதியாக கொடுக்கக்கூடிய அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, அதில் வந்து பெஸ்ட் ஆக்டர் வந்து நாக சைத்தன்யா, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்துட்டு ராஷ்மிகா மந்தனா, ஆக்டர் கமல்ஹாசனுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ஃபிலிம் அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அனதர் அவார்ட் வாஸ் ப்ரெசன்டட் டு தி ஆக்டர் சிரஞ்சீவி என்டிஆர் அவார்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு ஆக்ட்ரஸ் வந்துட்டு ராஷ்மிகா மந்தனாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கட்டார் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு தெலுங்கானாலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் த வீர் சக்ரா இஸ் இந்தியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3rd highest வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். லான்ஸ் ஹாவில்தர் கேஜி ஜார்ஜ் இந்தியன் ஆர்மி பாஸ்ட் அவே. ஹி வாஸ் எ வார் வெட்டரன் ஆஃப் தி 1965 இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகா எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் வார் இருந்தப்போ அங்கேருந்து ஃபுல்லாக சிக்னல்ஸையும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த என்னென்ன ஒர்க்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார் டைமில் அவர் தான் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தார். சிக்னல்ஸ் ரெஜிமெண்ட் அண்ட் வாஸ் அவார்டட் வீர் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய 3rd highest வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீர் சக்ரா அவார்டை வந்துட்டு அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1965 இந்தியா பாகிஸ்தானில் சிக்னல்ஸ் ரெஜிமெண்ட் ஒர்க்கில் சர்வ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி பாஸ்ட் அவே நவ் கேஜி ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே இஸ் அப்சர்வ்டு எவ்ரி இயர் ஆன் பார்த்தீங்கன்னா வந்து March 8. ஸோ என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க, March 8 தீம் வந்து ரைட்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. ஃபோக்கஸ் வந்து என்ஷூரிங் ரைட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன் அண்டு கேர்ள்ஸ். ஸோ என்னென்னா ரைட்ஸு ஜஸ்டிஸ் ஆக்ஷன். சரியா, ஸோ உரிமைகள் கரெக்டாக இருக்கணும், நீதி கரெக்டாக இருக்கணும், ஆக்ஷன் செயல்பாடுகள் உமனுக்கு ஃபார் ஆல் தி உமன் அண்டு கேர்ள்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு தீம். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு இழைக்கப்படுற குற்றங்கள் எல்லாத்துக்குமான நீதி வந்து கரெக்டாக இருக்கணும், அதோட செயல்பாடும் கரெக்டாக இருக்கணும், அவங்க உரிமைகள் மீறப்படாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான் ஃபோக்கஸ். என்னென்னா என்ஷூரிங் ரைட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன் அண்டு கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு காமன்வெல்த் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிட்டனால் நம்ம யாரெல்லாம் வந்துட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களால ஆளப்பட்டோம். ஆஃப்டர் டு தட் தானே இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆன அந்த நாடுகள்லாம் இருக்கும்ல அவங்களால ஏற்கனவே அடிமைகளாக இருக்கப்பட்டு அப்புறம் ரிலீஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆனவங்களாம் இருப்பாங்களே. ஸோ அந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து தான் இந்த காமன்வெல்த் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ காமன்வெல்த் நேஷன்ஸுக்கான டே தான் பார்த்திங்கன்னா எப்போ வந்து அவங்கக்குள்ளே ஓகே நம்ம என்னென்ன இது வரைக்கும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே ஒரு டீமாக இருக்காங்க. ஸோ அந்த காமன்வெல்த் டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா 2nd Monday. ஓகேவா, 2nd Monday ஆஃப் மார்ச். ஓகே, ஸோ அதில் தீம் என்னென்னா அன்லாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டுகெதர் ஃபார் எ ப்ராஸ்பெரஸ் காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஸ்ட்ரெங்தனிங் கோஆப்ரேஷன் அமாங் காமன்வெல்த் நேஷன்ஸ் டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னென்னா
strengthening cooperation among the Commonwealth nation. கோஆப்ரேட்டிவாக இருக்கணும் டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு காமன்வெல்த் டே, காமன்வெல்த் நேஷன்ஸ் பற்றின இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. Hope you all understand the video. Thank you.